மன்னர்களையோ அவங்க பேச இந்த நாம் தமிழர் ஜோம்பிகளும் சங்கிகளும் வேற வேற கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். வேணா இப்படி சொல்லலாம், இந்த நாம் தமிழர் அப்படிங்கிறது தமிழாக்கம் செய்யப்பட்ட இல்ல தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட சங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குள்ள ஒரு பேட்டர்ன் ரொம்ப கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆகும். பாத்தீங்கன்னா சங்கிகளும் சரி இந்த ஜோம்பிகளும் சரி வரலாற்றுல முந்தைய காலத்துல வாழ்ந்த மறைந்த தலைவர்களையோ இல்ல மன்னர்களையோ அவங்க பேசின விஷயத்தையோ செஞ்ச விஷயத்தையோ அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்துட்டு வந்து பேசி நிகழ்காலத்துல அவங்கள வில்லனா மாத்துறது, இது ரெண்டு பேரும் செய்வாங்க. அதே மாதிரி முழுக்க முழுக்க ரெண்டு குரூப்பும் அறிவியலுக்கு எதிரானதாவே சுத்திட்டு இருப்பாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். கருப்பையை அறுத்து வீசு. ஏன் கருப்பையை அறுத்து வீசணும்? இப்போ பெரியார் கர்ப்பப்பையை எடுக்க சொன்னாரா? ஆமா சொன்னார். ஆனா கான்டெக்ட் அத பத்தி நமக்கு என்ன கவலை, அதை விட்டுரும். பெரியார் வாழ்ந்த காலத்துல பெண்களை வெறும் புள்ள பெக்கிற மிஷினா தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தது இந்த சமூகமும் இந்த குடும்ப அமைப்பும். ரொம்ப சர்வசாதாரணமா 10 குழந்தை 12 குழந்தை எல்லாம் பெண்களை பெத்துக்க வச்சு அவங்களோட கர்ப்பப்பை இறங்கி போய் அவங்களால வாழவே முடியாம செத்து போனவங்க பல பேர். ஆனா இந்த ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, இத பத்தி எல்லாம் எந்த கவலையும் படாம முதல் மனைவி செத்து போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம உடனடியா அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகி மறுபடியும் புள்ள பக்கிற வேலைக்கு தயாராயிடுவாங்க. இப்ப இந்த கான்டெக்ட்ல தான் பெரியார் பெண்களை நோக்கி உங்களை புள்ள பெக்கிற மிஷினா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதனால ஒரு குழந்தை 2 குழந்தை பிறந்துருச்சு பெத்துக்கிட்டீங்க அப்படின்னா தைரியமா கர்ப்பப்பையை அறுத்து எறிஞ்சிருங்கன்னு பேசினார். ஏன்னா அப்ப பர்த் கண்ட்ரோல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் எதுவுமே இந்தியாவுல இல்ல. பெரியாரோட லேட்டர் ஸ்டேஜ்ல இங்க கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பெரியார் தான் பல ரேடியோக்கள்ல போய் ஆல் இண்டியா ரேடியோ வரைக்கும் போய் இந்த பர்த் கண்ட்ரோலுக்கும் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ்க்கும் பிரச்சாரம் பண்ணாரு. அது தெரியுமா? அன்னைக்கு ஆண்களுக்கு மாதிரி வேஷம் போட சொல்லி கொடுத்தது விளைவு இன்னைக்கு எங்க நிக்குது தெரியுமா? லெஸ்பியன் எல்ஜிபிடி இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா உருவாயிருக்கு. அதுக்கு அடித்தளம் போட்டு வித்திட்டவர் அந்த ஈர வெங்காயம் ஈவேரா. எது பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டா எல்ஜிபிடி கம்யூனிட்டி ஆயிடுவாங்களா? என்னையா இதுதான் சொல்றது. அறிவியல்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அறிவியல் செக்சுவாலிட்டிய ஒரு ஸ்பெக்ட்ரமா தான் கருதுது, ஜெண்டரை ஒரு ஃப்ளூயிடா தான் கருதுது. அதுக்கு பல ரிசர்ச்சஸ் இருக்கு, பல ஸ்டடிஸ் இருக்கு. இந்த ஓரின சேர்க்கை அப்படிங்கிற செக்சுவல் பிரெஃபரன்ஸ் வெறும் மனிதர்கள்ட்ட மட்டும் காணப்படுறது இல்ல, அது விலங்குகள்ட்ட இருக்கு, செடிகள்ட்ட இருக்கு, பூச்சிகள்ட்ட இருக்கு, பறவைகள்ட்ட இருக்குன்னு எல்லாத்தையும் அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்லிருச்சு. நம்ம தான் ஜோம்பிகளாச்சே. தேள் கடிச்சதுன்னா தண்ணிக்குள்ள கைய விட்டுட்டு அப்படியே இருந்தோம்னா சரியா போயிடும், தடுப்பூசி எல்லாம் போட்டா பல பிரச்சனைகள் வரும், தடுப்பூசி எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜோம்பிகள் தானே. நமக்கு அறிவியலுக்கு என்ன சம்பந்தம்? சரி, பெரியார் தமிழ்நாட்டுல பெண்கள் அவங்க வசதிக்கு ஏற்ப உடைகளை அணிஞ்சுக்கணும், இந்த புடவையெல்லாம் சுத்திக்கிட்டு தெரியக்கூடாது, பேண்ட் சட்டை போட்டுக்கோங்க, அதுதான் வசதியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதனால இங்க எல்ஜிபிடிக்கு உருவாயிட்டாங்க. மத்த நாடுகள் எல்லாம் உலகம் பூரா இந்த கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பெரியாருங்கிற பேரே தெரியாது அவங்களுக்கு. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த மாதிரியான ரிக்ரெசிவ் ஐடியாஸ் கொண்ட பிற்போக்குத்தனங்களை போதிக்கிற அறிவியலுக்கு எதிரான மனப்பான்மை கொண்ட கேட்ட வன்முறையும் வெறுப்புணர்ச்சியும் தூண்டக்கூடிய எந்த விதமான சக்திகளையும் நம்ம முழு மூச்சா எதிர்க்கணும், சங்கிகளை எதிர்க்கிற மாதிரியே.